கல்வி நிதி விவகாரத்தில் ஹேஷ்டேக் போட்டு எல்கேஜி யூகேஜி குழந்தைகளை போல மத்திய மாநில அரசுகள் விளையாடி வருகின்றன. நிதி தருவது ஒன்றிய அரசின் கடமை, கேட்டு பெறுவது தமிழக அரசின் உரிமை என்று தவேக தலைவர் விஜய் வலியுறுத்தல். இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? அதாவது இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம். அதை நாங்க நம்பணுமா? தமிழகத்தில் வேறொரு மொழியை அரசியல் ரீதியாக திணித்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், உறுதியாக எதிர்ப்போம். தனிப்பட்ட முறையில் யார் வேண்டுமானாலும் எந்த மொழியையும் கற்றுக்கொள்ளலாம் எனவும் தவேக தலைவர் விஜய் உறுதி. மும்மொழி கொள்கை, நாம எல்லா மொழிகளையும் மதிப்போம், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. தனிப்பட்ட முறையில யார் வேணாலும் எந்த ஸ்கூல்ல வேணாலும் படிக்கலாங்க. உனக்கு எந்த மொழி வேணுமோ, எப்ப கத்துக்கணுமோ, உனக்கு எப்போ தோணுதோ கத்துக்கலாம். அதெல்லாம் அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட ஒரு உரிமை. நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் சார்பாக நாமளும் இந்த பொய் பிரச்சாரங்களை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு இதை நாங்கள் உறுதியாக எதிர்ப்போம். தமிழகத்தில் இளைஞர்களால் தான் அண்ணாவும் எம்ஜிஆரும் ஆட்சியை பிடித்தார்கள். தவேக எளியவர்களுக்கான கட்சிதான், பண்ணையார் கட்சி கிடையாது எனவும் தவேக தலைவர் விஜய் பரபரப்பு பேச்சு. பதவியில் இருப்பாங்க, இப்ப கொஞ்சம் உள்டா மாறிடுச்சு. பதவியில இருக்கிறவங்க எல்லாம் பண்ணையாரா மாறிடுறாங்க. இப்படிப்பட்ட இந்த மைண்ட் செட் உள்ள இந்த பண்ணையார்களை அரசியலை விட்டே அகற்றுவதுதான் நம்மளுடைய முதல் வேலை. இரண்டாயிரத்து 26ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் மாபெரும் மாற்றத்தை கொண்டு வருவோம். 1967, 1977ஆம் ஆண்டு பாணியில் மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என தவேக 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் கட்சித் தலைவர் விஜய் அதிரடி பேச்சு. அந்த ரெண்டு தேர்தலையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சது. வரலாறு, அதுதான் வரலாறு. விரைவில் பூத் கமிட்டி மாநாடு நடத்தப்படும். அப்போது தவேகவின் பலம் என்ன என்பது தெரியும். தவேக தமிழகத்தின் முதன்மை கட்சியாக இருக்கும் என்றும் விஜய் பரபரப்பு பேச்சு. 69,000 பூத்ஸ் இருக்கு. அது எல்லாத்துக்குமே பூத் ஏஜென்ட்ஸா நம்மளுடைய கட்சி தோழர்களை தான் நியமிக்க போறோம். கூடிய சீக்கிரமே பூத் கமிட்டி மாநாடுன்னு ஒன்று நடத்த போறோம். அன்னைக்கு தெரியும் தமிழக வெற்றி கழகம் எந்த ஒரு பெரிய கட்சிக்கும் கொஞ்சம் கூட சளைச்சதில்லை. மக்கள் பிரச்சனைக்காக சிறை செல்லவும் நாங்கள் தயாராக உள்ளோம். தவேக தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேச்சு. சிறை செல்வதற்கும் நாங்கள் தயார். சிறைகளை பார்த்து பயப்படுவர்களை நாங்கள் சிறையும் செல்வோம், சென்ட் ஜார்ஜ் கோட்டையும் செல்வோம். புதிய கல்விக் கொள்கை மும்மொழி திட்ட திணிப்போடு சேர்த்து முக்கிய அவலங்களை எதிர்த்து போராட இவர்களை கெட் அவுட் செய்திட உறுதியேற்போம். பெண்கள் பாதுகாப்புக்கும் நலனுக்கும் எதிராக நடந்து வரும் பெரும் துயரை கண்டும் காணாத பொறுப்பற்ற தன்மை எனும் கெட் அவுட் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தார் விஜய். கபடதாரிகள் அனைவரையும் இருவரையும் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறு, கெட் அவுட் என்று சொல்லி பொற்கரங்களால் முதல் கையெழுத்து போடுகிறார். வரவேண்டிய தலைவர் வந்துவிட்டார். இனி வீட்டிலும் நாட்டிலும் உங்களுக்கு வேலைகளை கெட் அவுட் என்று உரக்க சொல்வோம். கெட் அவுட், கெட் அவுட். கோவை பீளமேடு பகுதியில் பாஜக மாவட்ட அலுவலகத்தை திறந்து வைத்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. மத்திய இணையமைச்சர் எல் முருகன், அண்ணாமலை உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பங்கேற்பு.
தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் தமிழக மக்களிடம் முதல்வர் ஸ்டாலின் பொய் பேசி வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றச்சாட்டு. தென்னிந்திய மக்களுக்கு கூடுதல் மக்களவை தொகுதிகள் கிடைக்குமே தவிர சீட் குறைய வாய்ப்பு இல்லை என்றும் உறுதி. தமிழகத்திற்கு பிரதமர் மோடி ஆட்சியில் 5 லட்சம் கோடி நிதி கொடுக்கப்பட்டுள்ளது. மோடி அரசு நிதி அளிக்கவில்லை என முதல்வர் பொய் சொல்லுவதாகவும் அமித்ஷா விமர்சனம். அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் திராவிட மாடல் அரசின் நோக்கம். உதவி மருத்துவ அலுவலர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. திராவிட மாடல் அரசு என்பது மக்களை காக்கக்கூடிய அரசு. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் இந்த அரசினுடைய உயர்ந்த லட்சியம். கல்வி என்பது மாநில அரசின் உரிமை. ஒரு சட்டத்தை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் மாநில அரசின் உரிமை. அதை யாரும் திணிக்கக்கூடாது. உலக அளவில் பழமையான தாய்மொழி தமிழ் என்பதை யாராலும் மறுக்க முடியாது எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேச்சு. மத்திய அரசு சட்டங்கள் வகுக்கலாம், அதை ஏற்பதும் ஏற்றுக்கொள்ளாததும் மாநில அரசினுடைய கடமை, உரிமை. ஒரு கொள்கையை நீங்கள் வகுக்கிறீர்கள் என்றால் மாநில அரசு அதை ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம். அந்த உரிமை மாநில அரசுக்கு இருக்கிறது. இதை திணிக்க கூடாது யாரும். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் 8050 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 64400 ரூபாய்க்கும் விற்பனை. தமிழ்நாட்டில் 5000 கோடி ரூபாய் முதலீட்டில் தோல் அல்லாத காலனி தொழிற்சாலை அமைக்க ஒப்பந்தம் கையெழுத்து. முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் பீனிக்ஸ் கோத்தாரி நிறுவனம் ஒப்பந்தம். ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு ஆதார் இணைப்பை கட்டாயமாக்கி நேர கட்டுப்பாடு விதித்தது ஏன்? 2 வாரங்களில் பதிலளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கட்டுமான ஒப்பந்ததாரர்கள், பொறியாளர்கள் போராட்டம். ஜல்லி, எம்சான் விலை உயர்வை கட்டுப்படுத்த கட்டுமான ஒழுங்குமுறை ஆணையம் அமைக்க வேண்டும் என கோரிக்கை. வெயில் கொளுத்தும் நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் அலைமோதும் கூட்டம். சிவபக்தர்கள், சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து உற்சாகம். தவேக 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் கெட் அவுட் இயக்கத்தில் கையெழுத்து போட மறுத்த ஜன்சுராஜ் கட்சித் தலைவர் பிரசாந்த் கிஷோர். கையெழுத்து இயக்க பேனரில் இடம்பெற்றிருந்த மத்திய மாநில அரசுகளுக்கு எதிரான வாசகங்களால் மறுப்பு என தகவல். முதல் கையெழுத்து போடுகிறார். நம்முடைய தலைவரை தொடர்ந்து தலைமை கழக நிர்வாகிகள் #GetOut என்று அந்த பதாகையில் சிறப்பு கையெழுத்தை பதிவு செய்கிறார்கள். யார் யாருடன் கூட்டணி சேர்ந்தாலும் நமக்கு கவலை இல்லை. உள்ளூரிலேயே விலை போகாதவர் பிரசாந்த் கிஷோர். விஜய், பிரசாந்த் கிஷோர் கூட்டணி குறித்து நகராட்சி மற்றும் நிர்வாகத்துறை அமைச்சர் நேரு விமர்சனம். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு துவக்க விழாவையொட்டி நிர்வாகிகளுக்கு தடபுடல் விருந்து. மதிய உணவு தொடங்கியதும் ஓட்டம் பிடித்த நிர்வாகிகள். 100க்கும் மேற்பட்டோருக்கு இருக்கை இல்லாததால் நின்றபடியே உணவருந்தினர். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு துவக்க விழா நடக்கும் பகுதியில் நுழைந்த பாம்பு. செய்தியாளர்கள் இருந்த பகுதிக்குள் நுழைந்ததால் சிறிது நேரம் பரபரப்பு.
சிவகங்கை மாவட்டம் செண்பகம்பேட்டை சுங்கச்சாவடியை அகற்ற மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. 23 கிலோமீட்டர் தொலைவில் மற்றொரு சுங்கச்சாவடி இருப்பது விதிமீறல் என்பதை குறிப்பிட்டு நீதிபதிகள் ஆணை. குமரி ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த விசைப்படகில் திடீர் விரிசல் காரணமாக கடலில் மூழ்கியது. படகில் இருந்த 20 மீனவர்களையும் மற்றொரு படகில் இருந்தவர்கள் மீட்ட காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. சென்னை மதுரவாயல் அருகே கல்லூரி மாணவர்கள் சென்ற கார் சாலையோர தடுப்பில் மோதி விபத்து. பிரேக்கிற்கு பதில் ஆக்சிலேட்டரை அழுத்தியதால் விபத்து நேரிட்டதாக தகவல். கார் அப்பளம் போல நொறுங்கிய நிலையில் மாணவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் இதுவரை 65 கோடி பேர் பங்கேற்பு. மகா சிவராத்திரியான இன்றும் அலைமோதும் கூட்டம். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் பக்தர்கள் வருகை அதிகரிப்பு. பிரயாக்ராஜில் திருவேணி சங்கமத்தில் நீராடிய பிறகு பாலராமரை தரிசிக்க திரண்டனர். மதுரை அருகே பிரசித்தி பெற்ற பாப்பாப்பட்டி ஓச்சாண்டம்மன் கோயிலில் மாசி சிவராத்திரி விழா கோலாகலம். உசிலம்பட்டி சின்ன கருப்பசாமி கோயிலிலிருந்து ஓச்சாண்டம்மன் கோயிலுக்கு மாசிப்பெட்டி ஊர்வலம். திரளான பக்தர்கள் பங்கேற்பு. விருதாச்சலம் பேருந்து நிலையம் அருகே பயங்கர தீ விபத்து. காலிமனையில் வைக்கப்பட்டிருந்த PVC குழாய்கள் எரிந்து சேதமடைந்ததால் 10 லட்சம் ரூபாய் வரை இழப்பு. அமெரிக்காவின் சிகாகோ சர்வதேச விமான நிலையத்தில் 2 விமானங்கள் மோதுவது போல் வந்ததால் அதிர்ச்சி. ஒரு விமானம் கடைசி நேரத்தில் தரை இறங்குவதை தவிர்த்ததால் அசம்பாவிதம் தவிர்ப்பு.